ஹாய், வெல்கம் டு மை vlogs சேனல். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, கொளிச்சாள மீனை எப்படி குழம்பு வைக்கலான்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நம்ம கொளிச்சாள மீனை நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் அதுக்கு மசாலா தயாரிக்கணும். அதில் தேங்காய், சீரகம், சின்ன உள்ளி, மஞ்சள் பொடி, வத்தப்பொடி, அப்புறம் மல்லித்தூள் இவ்வளவும் சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி மீனுக்கு கூட சேர்த்துக்கோங்க. இதுக்கு கூட கொஞ்சம் தண்ணியும் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நான் ஏற்கனவே ஊற வச்சுருந்த புளி ஃபஸ்ட்டே ஊற வச்சுருந்தேன். அந்த புளியை நல்லா கரைச்சி ஊற்றிக்கிறேன். அதுக்கப்புறம் தக்காளியும் பச்சை மிளகும் இது குழம்புக்கு டேஸ்ட்டு கொடுக்கும். நீங்கள் உங்கள்கிட்ட முருங்கைக்காய் மாங்காய் இருந்தால் அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. மாங்காய் போட்டிங்கன்னா தக்காளி போட வேண்டாம். அதுக்கப்புறமா கல் உப்பு சேர்த்துக்கோங்க. பொதுவாக கன்னியாகுமரி சைடில் நாங்கள் மீன் குழம்புனாலே கல் உப்பு தான் சேர்த்துப்போம். அதான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், நான் கொஞ்சம் மீன் மட்டும் எடுத்து வத்தலும் உப்பும் போட்டு ஊற வச்சுருக்கேன். எதுக்குன்னா பொரிக்கிறதுக்கு. என் ஹஸ்பண்ட் பொரிச்ச மீன்னா ரொம்ப சாப்பிடுவாங்க. அதனால் கொஞ்சமாக எடுத்து பொரிக்கிறதுக்காக வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள் கைஸ், குழம்பு நல்லா கொதிச்சிட்ருக்கு. குழம்பு நல்லா கொதித்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னா, கருவேப்பிலை கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கணும். கருவேப்பிலை எதுக்கு நம்ம சேர்க்குறோன்னா, அது நல்லா வாசனையாகவும் அதுக்கப்புறம் நல்லா டேஸ்ட்டும் கொடுக்கும். கொதித்ததுக்கப்புறம் சேர்த்தா தான் நல்லா மணமாக இருக்கும். அதனால் நம்ம கொதித்ததுக்கப்புறம் சேர்த்துப்போம். இங்கே பாருங்கள், குழம்பு நல்லா கொதித்து ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.